வணக்கம், என் பெயர் டேனியல் இகமோடு. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்ட ஒரு பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஆன்லைன் வணிகத்தை தொடங்கவோ, சொந்தமாக கணினி வணிக மையத்தை அமைக்கவோ, அல்லது கணினியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளவோ நீங்கள் எப்போதாவது கனவு கண்டதுண்டா? வேலைக்காகவோ, பள்ளிக்காகவோ அல்லது உங்கள் வீட்டிலிருந்தே பொழுதுபோக்கிற்காகவோ இதை கற்க விரும்புகிறீர்களா? அதுதான் உங்கள் நிலை என்றால் நீங்கள் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. உள்ளூர் கணினி பள்ளியில் கணினியை பயன்படுத்த கற்றுக்கொள்வதற்காக சிலர் என்னிடம் பணம் கேட்டு வந்தபோதுதான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கும் எண்ணம் எனக்கு வந்தது. தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்று ஒரு பழமொழி உண்டு. எனக்கு கணினி பின்னணி இருப்பதால் இந்த வகையினருக்கு உதவும் வகையில் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கினேன். நீங்கள் இதற்கு முன் கணினியை இயக்கியதே இல்லை என்றாலோ அல்லது மிக குறைந்த கணினி அறிவே இருந்தாலோ இந்த பாடத்திட்டம் புதியவர்களுக்கும் குறைந்த கணினி திறன் கொண்டவர்களுக்கும் ஏற்றது. இது உங்களை பூஜ்ய அறிவிலிருந்து, அதாவது கணினியை பற்றி எதுவுமே தெரியாத நிலையிலிருந்து அதை எளிதாக இயக்கும் திறன் கொண்டவராக மாற்றும். இந்த பாடத்திட்டத்தில் புதிய கணினியை பிரிப்பது, அதை அமைப்பது, இணையத்துடன் இணைப்பது மற்றும் இணையத்தில் தேடுவது போன்றவற்றை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். வாய்ப்புகள் டிஜிட்டல் மயமாகிவிட்ட இன்றைய உலகில் கணினி அறிவு என்பது வெறும் கூடுதல் தகுதி மட்டுமல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவையாகும். நாம் ஒரு டிஜிட்டல் புரட்சியின் சந்திப்பில் நிற்கிறோம். அங்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினித்திறன் ஆகியவை நமது எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. எங்களுடன் இந்த பயணத்தை தொடங்குங்கள் மற்றும் டிஜிட்டல் யுகத்தில் கணினித்திறனால் கிடைக்கும் வாய்ப்புகளை பெறுங்கள். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராகவோ, வேலை தேடுபவராகவோ, மாணவராகவோ அல்லது உங்கள் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புபவராகவோ இருந்தாலும் இந்த பாடத்திட்டம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இதை சிந்தித்துப் பாருங்கள். தொலைதூர வேலைக்கான உலகளாவிய மாற்றம், கிக் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி ஆகியவை ஒன்றிணைந்து கணினித்திறன்களே வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கும் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளன. இதை கற்பனை செய்து பாருங்கள். கணினி அறிவில் வலுவான அடித்தளம் இல்லை என்றால் மற்றவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறும்போது நீங்கள் பின்தங்கிவிடும் அபாயம் உள்ளது. இது ஒரு பயமுறுத்தும் விஷயமாக தோன்றலாம், ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த பாடத்திட்டம் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான உங்கள் பாலமாகும். அனைவருக்கும் சமமான வாய்ப்பை பெறுவதற்கான உங்கள் சந்தர்ப்பம் மற்றும் எல்லையற்ற வாய்ப்புகளுக்கான உங்கள் நுழைவுச்சீட்டு. வரவிருக்கும் வாரங்களில் விண்டோஸ் 11 இயங்குதளத்தை பற்றி ஆழமாக படிப்போம். அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதன் கருவிகளில் தேர்ச்சி பெறுவோம். ஆனால் அதையும் தாண்டி டிஜிட்டல் யுகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நம்பிக்கையையும் திறமையையும் உங்களுக்கு வழங்குவோம். யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சிறந்த கணினி பயனராக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே உங்கள் டிஜிட்டல் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கவும், புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கவும், தொழில்நுட்ப அதிசயங்கள் நிறைந்த எதிர்காலத்தை வரவேற்கவும் நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், இந்த பயணத்தை ஒன்றாக தொடங்குவோம். அங்கு நாம் டிஜிட்டல் உலகத்தை புரிந்து கொண்டு கணினியில் தேர்ச்சி பெற்று தகவல் யுகத்தில் நீங்கள் சிறந்து விளங்க உதவுவோம். கணினியை பயன்படுத்துவது எப்படி? உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு படியாக உங்கள் உலகத்தை மாற்றத் தயாராகுங்கள். கணினியை பயன்படுத்துவது எப்படி? உங்களை வரவேற்கிறோம். விண்டோஸ் 11 பயன்படுத்தி கணினி அறிவில் தேர்ச்சி பெறுவதற்கான உங்கள் விரிவான வழிகாட்டி. கணினியை பயன்படுத்துவதற்கான நடைமுறை அம்சங்களுக்குள் நாம் செல்வதற்கு முன் கணினிகளின் வியக்கத்தக்க வரலாறு மற்றும் விண்டோஸ் இயக்க முறைமையின் கண்டுபிடிப்பு ஆகியவற்றை பற்றி ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்வோம். கணினிகளின் சுருக்கமான வரலாறு. கணினிகளின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு செல்கிறது. எளிய கணக்கீடுகளை செய்ய வடிவமைக்கப்பட்ட இயந்திர சாதனங்களுடன் இது அனைத்தும் தொடங்கியது. அத்தகைய முதல் சாதனங்களில் ஒன்று டிஃபரன்ஸ் என்ஜின் ஆகும். இது 1820களில் சார்லஸ் பாபேஜால் உருவாக்கப்பட்டது. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் பாபேஜ் கணித கணக்கீடுகளை தானியக்கமாக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கற்பனை செய்தார். அவரது டிஃபரன்ஸ் என்ஜின் அவரது வாழ்நாளில் ஒருபோதும் முடிக்கப்படவில்லை என்றாலும் அது கணினித்துறையில் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மின்னணு கணினிகள் வடிவம் பெறத் தொடங்கின. 1945இல் உருவாக்கப்பட்ட ENIAC முதல் மின்னணு பொது பயன்பாட்டு கணினிகளில் ஒன்றாகும். விரைவிலேயே யூனிவாக் அதை தொடர்ந்து வந்தது. இது 1951இல் வணிக ரீதியாக கிடைத்த முதல் கணினியானது. 1970கள் தனிநபர் கணினிகளின் வருகையை குறித்தது. ஆப்பிள் மற்றும் IBM போன்ற முன்னோடி நிறுவனங்கள் ஆப்பிள் ஒன் மற்றும் IBM பிசியை அறிமுகப்படுத்தின.
இது முதல் முறையாக வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு கணினி திறனை கொண்டு வந்தது. விண்டோஸ் இயக்க முறைமையின் பிறப்பு 1980களின் தொடக்கத்தில் பில் கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகியோரால் தொடங்கப்பட்ட மைக்ரோசாப்ட் என்ற இளம் நிறுவனம் இயக்க முறைமை என்ற புதிய வகை மென்பொருளின் மூலம் தனிநபர் கணினித் துறையில் புரட்சியை ஏற்படுத்தத் தொடங்கியது. 1985இல் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் 1.0 வெளியிட்டது. இது MS-DOSிற்கான ஒரு வரைகலை நீட்டிப்பாகும். இது மிகவும் எளிதான இடைமுகத்தை அறிமுகப்படுத்தியது. உலகின் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இயக்க முறைமையாக மாறப்போகும் ஒன்றின் தொடக்கம் இதுவாகும். 1992இல் வெளியிடப்பட்ட விண்டோஸ் 3.1 அதன் மேம்படுத்தப்பட்ட வரைகலை மற்றும் பல பணிகளை செய்யும் திறன்களுடன் பரவலான புகழை பெற்றது. 1995இல் விண்டோஸ் 95 ஸ்டார்ட் மெனு மற்றும் டாஸ்க்பார் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்தது. அவை விண்டோஸ் அனுபவத்தின் அடிப்படை கூறுகளாக மாறின. 2001இல் விண்டோஸ் XP மூலம் வெற்றி தொடர்ந்தது. அதன் நிலைத்தன்மை மற்றும் எளிதான இடைமுகத்திற்காக அறியப்படுகிறது. பல ஆண்டுகளாக விண்டோஸ் தொடர்ந்து உருவாகி வருகிறது. பயனர்களின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. 2009இல் விண்டோஸ் 7 செயல்திறன் மற்றும் பயன்பாட்டினை மேம்படுத்தியது. அதே நேரத்தில் 2012இல் விண்டோஸ் 8 தொடுதிரை வசதி கொண்ட இடைமுகத்தை அறிமுகப்படுத்தியது. 2015இல் வெளியிடப்பட்ட விண்டோஸ் 10 பல்வேறு சாதனங்களில் ஒரே மாதிரியான அனுபவத்தை வழங்கியது. இன்று விண்டோஸ் 11 மைக்ரோசாப்டின் புதுமைக்கான அர்ப்பணிப்பின் சமீபத்திய அடையாளமாகும். இது நேர்த்தியான வடிவமைப்பு, மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் புதிய உற்பத்தி திறன் கருவிகளை கொண்டுள்ளது. இந்த வரலாற்று பின்னணியை மனதில் கொண்டு கணினியை பயன்படுத்துவதில் நிபுணத்துவம் பெறுவதற்கான உங்கள் பயணத்தை தொடங்க நீங்கள் இப்போது தயாராக உள்ளீர்கள். எங்கள் பாடநெறி கணினி வன்பொருள், மென்பொருள் மற்றும் விண்டோஸ் 11 இயக்க முறைமையின் அடிப்படைகள் மூலம் உங்களுக்கு படிப்படியாக வழிகாட்டும். நீங்கள் தொடக்க நிலையில் இருந்தாலும் அல்லது திறமைகளை மேம்படுத்த விரும்பினாலும் இந்த பாடநெறி உங்களை விரைவில் 0 ஹீரோவாக மாற்றும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கணினிகள் மற்றும் அவற்றின் பரந்த அளவிலான பயன்பாடுகள். தகவல் தொடர்பு. கணினிகள் நாம் தொடர்பு கொள்ளும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. மற்றவர்களுடன் எளிதாக இணைவதற்கும் ஒத்துழைப்பதற்கும் அவை பல்வேறு பயன்பாடுகளை வழங்குகின்றன. மின்னஞ்சல் விரைவான மற்றும் திறமையான தகவல் தொடர்பை செயல்படுத்துகிறது. பயனர்கள் செய்திகள், ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை உடனடியாக அனுப்பவும் பெறவும் அனுமதிக்கிறது. சமூக ஊடகங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் உலகளவில் மக்களை இணைக்கின்றன. அவர்கள் புதுப்பிப்புகள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர அனுமதிக்கின்றன. வீடியோ கான்ஃபரன்சிங். ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மற்றும் ஸ்கைப் போன்ற கருவிகள் நிகழ்நேர வீடியோ சந்திப்புகளை எளிதாக்குகின்றன. தொலைதூர வேலை, மெய்நிகர் சந்திப்புகள் மற்றும் ஆன்லைன் ஒத்துழைப்பை செயல்படுத்துகின்றன. உற்பத்தி திறன். பயனர்கள் வேலையை மிகவும் திறமையாக முடிக்க உதவும் சக்தி வாய்ந்த கருவிகளை வழங்குவதன் மூலம் கணினிகள் உற்பத்தி திறனை மேம்படுத்துகின்றன. வேர்ட் ப்ராசஸிங். மைக்ரோசாஃப்ட் போன்ற மென்பொருள் வேர்ட் மற்றும் கூகுள் டாக்ஸ் பயனர்களை ஆவணங்களை எளிதாக உருவாக்க, திருத்த மற்றும் வடிவமைக்க அனுமதிக்கின்றன. ஸ்ப்ரெட்ஷீட்கள். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் மற்றும் கூகுள் ஷீட்ஸ் போன்ற நிரல்கள், அட்டவணைகள், விளக்கப்படங்கள் மற்றும் வரைபடங்கள் மூலம் தரவை ஒழுங்கமைக்க, பகுப்பாய்வு செய்ய மற்றும் காட்சிப்படுத்த பயனர்களுக்கு உதவுகின்றன. பிரசன்டேஷன் மென்பொருள். மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் மற்றும் கூகுள் ஸ்லைட்ஸ் போன்ற கருவிகள் கூட்டங்கள், விரிவுரைகள் மற்றும் மாநாடுகளுக்கு ஈர்க்கக்கூடிய விளக்கக்காட்சிகளை உருவாக்க பயனர்களுக்கு உதவுகின்றன. பொழுதுபோக்கு. கணினிகள் பரந்த அளவிலான பொழுதுபோக்கு விருப்பங்களை வழங்குகின்றன. அவற்றை ஓய்வு நேர நடவடிக்கைகளின் இன்றியமையாத பகுதியாக மாற்றுகிறது. கேமிங். எளிமையான ஆன்லைன் கேம்கள் முதல் சிக்கலான உயர் வரையறை வீடியோ கேம்கள் வரை கணினிகள் ஒரு அதிவேக கேமிங் அனுபவத்தை வழங்குகின்றன. ஸ்ட்ரீமிங் வீடியோக்கள். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் மற்றும் ஹுலு போன்ற சேவைகள் பயனர்கள் திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பிற வீடியோ உள்ளடக்கங்களை தேவைக்கேற்ப பார்க்க அனுமதிக்கின்றன. இசை கேட்பது. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் மற்றும் பாண்டோரா போன்ற தளங்கள் பயனர்களை இசையை ஸ்ட்ரீம் செய்யவும், பிளேலிஸ்டுகளை உருவாக்கவும் மற்றும் புதிய கலைஞர்களை கண்டறியவும் அனுமதிக்கின்றன. கல்வி. கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் கருவிகள் மற்றும் ஆதாரங்களை வழங்குவதன் மூலம் கல்வியில் கணினிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆன்லைன் கற்றல். கூர்சரா, கான் அகாடமி மற்றும் யுடெமி போன்ற தளங்கள் உலகில் எங்கிருந்தும் கற்பவர்கள் அணுகக்கூடிய பரந்த அளவிலான பாடங்களில் படிப்புகளை வழங்குகின்றன. ஆராய்ச்சி. டிஜிட்டல் நூலகங்கள், தரவுத்தளங்கள் மற்றும் தேடுபொறிகள் மூலம் ஏராளமான தகவல்களை அணுகுவது மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவையான தகவல்களை விரைவாக கண்டறிய உதவுகிறது. சிமுலேஷன்கள்.
கல்வி மென்பொருள் மற்றும் சிமுலேஷன்கள் ஊடாடும் மற்றும் காட்சி கற்றல் அனுபவங்களை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்ள உதவுகின்றன. வணிகம். வணிக உலகில் கணினிகள் பல்வேறு முக்கியமான செயல்பாடுகளை ஆதரிப்பதன் மூலம் செயல்திறன் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. மைக்ரோசாஃப்ட் பவர் BI மற்றும் டப்ளோ போன்ற தரவு பகுப்பாய்வு கருவிகள் வணிகங்களுக்கு பெரிய தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்யவும், போக்குகளை கண்டறியவும் மற்றும் தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகின்றன. சரக்கு மேலாண்மை மென்பொருள் தீர்வுகள் கையிருப்பு அளவுகளை நிர்வகிக்கின்றன, ஏற்றுமதிகளை கண்காணிக்கின்றன, மேலும் வணிகங்கள் உகந்த சரக்கு அளவை பராமரிப்பதை உறுதி செய்கின்றன. வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை CRM. சேல்ஸ்ஃபோர்ஸ் மற்றும் HubSpot போன்ற தளங்கள் வணிகங்களுக்கு வாடிக்கையாளர் தொடர்புகளை நிர்வகிக்கவும், விற்பனையை கண்காணிக்கவும் மற்றும் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தவும் உதவுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், கணினிகள் நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். இது தனிப்பட்ட கல்வி மற்றும் தொழில்முறை சூழல்களில் பரந்த அளவிலான செயல்பாடுகளை எளிதாக்குகிறது. அவற்றின் முக்கிய கூறுகள், செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகளை புரிந்துகொள்வது இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்த உதவுகிறது. பார்த்தமைக்கு நன்றி. மேலும் கல்வி சார்ந்த உள்ளடக்கங்களுக்கு இணைந்திருங்கள். விசைப்பலகைகள் மற்றும் மவுஸ் போன்ற உள்ளீட்டு சாதனங்கள் பயனர்கள் கணினியுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் அத்தியாவசிய சாதனங்களாகும். அவை பயனர்களுக்கு தரவை உள்ளிடவும், கட்டளைகளை செயல்படுத்தவும் மற்றும் கணினியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் ஒரு வழியை வழங்குகின்றன. இது ஒட்டுமொத்த பயனர் அனுபவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய விரிவான விளக்கம் இதோ. விசைப்பலகைகள். 1. தரவு உள்ளீடு. விசைப்பலகைகள் பயனர்களை கணினியில் உரை, எண்கள் மற்றும் குறியீடுகளை உள்ளிட அனுமதிக்கின்றன. ஆவணங்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் எழுதுவது முதல் கோடிங் மற்றும் தரவு உள்ளீடு வரையிலான பணிகளுக்கு இது இன்றியமையாதது. 2. கட்டளை செயலாக்கம். விசைப்பலகைகள் பல்வேறு செயல்பாட்டு விசைகள், கட்டுப்பாட்டு விசைகள் மற்றும் குறுக்கு வழிகளை வழங்குகின்றன. அவை பயனர்கள் கட்டளைகளை விரைவாக செயல்படுத்த அனுமதிக்கின்றன. உதாரணமாக, Ctrl+C ஐ அழுத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரை நகலெடுக்கப்படும், அதே சமயம் Ctrl+V அதை ஒட்டும். 3. வழிசெலுத்தல். அம்பு விசைகள், பேஜ் அப், டவுன் மற்றும் ஹோம் மற்றும் என்ட்ரு விசைகள் பயனர்கள் ஆவணங்கள் மற்றும் வலைப்பக்கங்களை திறமையாக வழிசெலுத்த உதவுகின்றன. 4. சிறப்பு செயல்பாடுகள். சில விசைப்பலகைகள் மல்டிமீடியா கட்டுப்பாடு, இணைய உலாவல் மற்றும் குறிப்பிட்ட பயன்பாடுகளை தொடங்குவதற்கான கூடுதல் விசைகளுடன் வருகின்றன. இது உற்பத்தி திறன் மற்றும் வசதியை மேம்படுத்துகிறது. மவுஸ். 1. சுட்டிக்காட்டுதல் மற்றும் கிளிக் செய்தல். திரையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்டவும், உருப்படிகளை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் கிளிக்குகள் மூலம் கோப்புகள் அல்லது பயன்பாடுகளை திறக்கவும் மவுஸ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுட்டிக்காட்டும் பொறிமுறையானது வரைகளை பயனர் இடைமுகத்துடன் தொடர்பு கொள்வதை எளிதாக்குகிறது. 2. இழுத்து விடுதல். மவுஸ் பயனர்களை திரையில் பொருட்களை இழுத்துச் சென்று விரும்பிய இடங்களில் விட அனுமதிக்கிறது. இது கோப்பு மேலாண்மை மற்றும் வரைகலை வடிவமைப்பு பணிகளை எளிதாக்குகிறது. 3. ஸ்க்ரோலிங். மவுஸில் உள்ள ஸ்க்ரோல் வீல் பயனர்கள் ஆவணங்கள், வலைப்பக்கங்கள் மற்றும் பயன்பாடுகளை சீராகவும் விரைவாகவும் ஸ்க்ரோல் செய்ய உதவுகிறது. 4. துல்லியம். வரைகலை வடிவமைப்பு, கேமிங் மற்றும் விரிவான எடிட்டிங் போன்ற துல்லியம் தேவைப்படும் பணிகளுக்கு மவுஸ் துல்லியமான கட்டுப்பாட்டை வழங்குகிறது. கூடுதல் உள்ளீட்டு சாதனங்கள். 1. டிராக்பேட்கள். பெரும்பாலும் மடிக்கணினிகளில் காணப்படும் டிராக்பேட்கள் மவுஸை போன்ற செயல்பாடுகளை செய்கின்றன. பயனர்கள் விரல் அசைவுகளை பயன்படுத்தி கர்சரை நகர்த்தவும், கிளிக் செய்யவும் மற்றும் ஸ்க்ரோல் செய்யவும் அனுமதிக்கின்றன. 2. தொடுதிரைகள். இவை திரையை தொடுவதன் மூலம் கணினியுடன் நேரடி தொடர்பை அனுமதிக்கின்றன. தொடுதிரைகள் பொதுவாக டேப்லெட்டுகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சில மடிக்கணினிகள் மற்றும் மானிட்டர்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு உள்ளுணர்வு மற்றும் ஊடாடும் பயனர் அனுபவத்தை வழங்குகிறது. 3. தொடுதிரைகளுடன் பயன்படுத்தப்படும் ஸ்டைலஸ் பேனாக்கள். ஸ்டைலஸ் பேனாக்கள் வரைவதற்கும் எழுதுவதற்கும் மற்றும் விரிவான வழிசெலுத்தலுக்கும் துல்லியமான உள்ளீட்டை வழங்குகின்றன. 4. குரல் உள்ளீடு. மைக்ரோஃபோன்கள் மற்றும் குரல் அங்கீகார மென்பொருள் பயனர்கள் தங்கள் குரலை பயன்படுத்தி கட்டளைகளையும் தரவையும் உள்ளிட அனுமதிக்கின்றன. இது தட்டச்சு செய்வதற்கும் கிளிக் செய்வதற்கும் மாற்றாக அமைகிறது. முக்கியத்துவம். 1. பயனர் தொடர்பு. உள்ளீட்டு சாதனங்கள் பயனர்கள் தங்கள் கணினிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான முதன்மை கருவிகளாகும். இது அன்றாட செயல்பாடுகளுக்கு அவற்றை இன்றியமையாததாக ஆக்குகிறது. 2. செயல்திறன். அவை திறமையான தரவு உள்ளீடு மற்றும் கட்டளை செயல்பாட்டை சாத்தியமாக்குகின்றன. இது பயனர் உற்பத்தி திறனை கணிசமாக மேம்படுத்துகிறது. 3. அணுகல் தன்மை.
உள்ளீட்டு சாதனங்கள் வெவ்வேறு பயனர் தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. கணினியுடன் தொடர்பு கொள்வதற்கான பல்வேறு வழிகளை வழங்குகின்றன. இது பரந்த அளவிலான பயனர்களுக்கு அணுகலை உறுதி செய்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், விசைப்பலகைகள் மற்றும் மவுஸ்கள் போன்ற உள்ளீட்டு சாதனங்கள் பயனர்களுக்கும் கணினிகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் அடிப்படை கூறுகளாகும். அவை தரவு மற்றும் கட்டளைகளின் உள்ளீட்டை எளிதாக்குகின்றன. பயனர்கள் பலவிதமான பணிகளை திறமையாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய சாத்தியமாக்குகின்றன. மானிட்டர்கள் மற்றும் பிரிண்டர்கள் போன்ற வெளியீட்டு சாதனங்கள் கணினிகளுக்கும் பயனர்களுக்கும் இடையிலான தொடர்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. செயலாக்கப்பட்ட தரவை மனிதர்கள் எளிதில் புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுவதன் மூலம் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய விரிவான விளக்கம் இதோ. மானிட்டர்கள். காட்சித்திரை. கணினியால் உருவாக்கப்படும் காட்சி தகவலை காண்பிப்பதற்கான முதன்மை வெளியீட்டு சாதனங்கள் மானிட்டர்கள் ஆகும். அவை உரை, படங்கள், வீடியோக்கள் மற்றும் வரைகலை இடைமுகங்களை காட்டுகின்றன. பயனர்கள் மென்பொருள் பயன்பாடுகள் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கத்துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றன. தெளிவு திறன் மற்றும் தெளிவு. மானிட்டர்கள் பல்வேறு தெளிவு திறன்களில் வருகின்றன. சாதாரண வரையறை முதல் உயர் வரையறை HD, 4K மற்றும் அதற்கு அப்பால். அதிக தெளிவுத்திறன் கொண்ட மானிட்டர்கள் தெளிவான கூர்மையான படங்கள் மற்றும் உரையை வழங்குகின்றன. இது பார்க்கும் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. அளவு மற்றும் தோற்ற விகிதம். பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப மானிட்டர்கள் வெவ்வேறு அளவுகளிலும் தோற்ற விகிதங்களிலும் கிடைக்கின்றன. பெரிய மானிட்டர்கள் அல்லது பல மானிட்டர் அமைப்புகள் அதிக திரை இடவசதியை வழங்குவதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். நிறத்துல்லியம். கிராஃபிக் டிசைன், போட்டோ எடிட்டிங் மற்றும் வீடியோ தயாரிப்பு போன்ற துல்லியமான வண்ண பிரதிநிதித்துவம் தேவைப்படும் பணிகளுக்கு அதிக வண்ணத் துல்லியம் மற்றும் பரந்த வண்ண வரம்பு கொண்ட மானிட்டர்கள் அவசியம். தொடுதிரை வசதி. சில மானிட்டர்கள் தொடுதிரை செயல்பாட்டை கொண்டுள்ளன, இது திரையுடன் நேரடி தொடர்பை அனுமதிக்கிறது. இந்த அம்சம் கியோஸ்குகள், ஊடாடும் காட்சிகள் மற்றும் சில தொழில்முறை பயன்பாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பிரிண்டர்கள். ஆவண தயாரிப்பு. பிரிண்டர்கள் டிஜிட்டல் ஆவணங்கள், படங்கள் மற்றும் கிராபிக்ஸ்களின் அச்சுப்பிரதிகளை உருவாக்குகின்றன. அறிக்கைகள், புகைப்படங்கள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் பலவற்றின் அச்சுப்பிரதிகளை உருவாக்க இவை அவசியம். பிரிண்டர்களின் வகைகள். இங்க்ஜெட் பிரிண்டர்கள் உயர்தர புகைப்பட அச்சு மற்றும் பொதுவான அச்சுப்பணிகளுக்கு ஏற்றது. அவை காகிதத்தில் தெளிக்கப்படும் திரவ மைனை பயன்படுத்துகின்றன. லேசர் பிரிண்டர்கள் வேகம் மற்றும் செயல்திறனுக்காக அறியப்பட்ட லேசர் பிரிண்டர்கள் டோனரை பயன்படுத்துகின்றன, மேலும் அதிக அளவு உரை ஆவணங்களை அச்சிடுவதற்கு ஏற்றவை. ஆல் இன் ஒன் பிரிண்டர்கள். இந்த மல்டிஃபங்க்ஷனல் சாதனங்கள் பிரிண்டிங், ஸ்கேனிங், காப்பியிங் மற்றும் ஃபேக்ஸ் செய்யும் திறன்களை கொண்டுள்ளன. இது வீடு மற்றும் அலுவலக பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அமைகிறது. பிரிண்டிங் ரெசல்யூஷன். பிரிண்டரில் அவற்றின் ரெசல்யூஷன் மூலம் ஒரு ஆங்குலத்திற்கு எத்தனை புள்ளிகள் அல்லது DPI என்று அளவிடப்படுகின்றன. அதிக DPI மதிப்புகள் சிறந்த அச்சுத்தரத்தை குறிக்கின்றன. இது விரிவான படங்கள் மற்றும் தொழில்முறை ஆவணங்களுக்கு முக்கியமானது. பிரிண்டிங் வேகம். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பக்கங்கள் அல்லது ppm என்று அளவிடப்படுகிறது. பிரிண்டிங் வேகம் பிரிண்டர்களுக்கு இடையே மாறுபடும். அதிக அளவு ஆவணங்களை விரைவாக அச்சிட வேண்டிய சூழல்களில் வேகமான பிரிண்டர்கள் பயனுள்ளதாக இருக்கும். பிற அவுட்புட் சாதனங்கள். ஸ்பீக்கர்கள் மற்றும் ஹெட்போன்கள். இந்த ஆடியோ அவுட்புட் சாதனங்கள் டிஜிட்டல் ஆடியோ சிக்னல்களை ஒலியாக மாற்றுகின்றன. இது பயனர்கள் கணினியிலிருந்து இசை, குரல் மற்றும் பிற ஆடியோ வெளியீடுகளை கேட்க அனுமதிக்கிறது. ப்ரொஜெக்டர்கள். ப்ரொஜெக்டர்கள் பெரிய திரைகள் அல்லது மேற்பரப்புகளில் காட்சிகளை திரையிடுகின்றன. இது விளக்க காட்சிகள், விரிவுரைகள் மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்கு ஏற்றது. பிளாட்டர்கள். கட்டிடக்கலை வரைபடங்கள், பொறியியல் திட்டங்கள் மற்றும் பெரிய கிராபிக்ஸ் போன்ற பெரிய அளவிலான அச்சிடுதலுக்கு முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. பிளாட்டர்கள் தொடர்ச்சியான கோடுகளை வரைகின்றன மற்றும் பெரிய விரிவான படங்களை உருவாக்கும் திறன் கொண்டவை. அவுட்புட் சாதனங்களின் முக்கியத்துவம். பயனர் தொடர்பு. அவுட்புட் சாதனங்கள் பயனர்கள் கணினியுடனான தங்கள் தொடர்புகளின் முடிவுகளை பார்க்கவும் கேட்கவும் ஒரு வழியை வழங்குகின்றன. இது டிஜிட்டல் பயன்பாடுகள் மற்றும் தரவின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் நடைமுறைக்குரியதாகவும் ஆக்குகிறது. தரவு விளக்கம். டிஜிட்டல் தரவை மனிதர்கள் படிக்கக்கூடிய வடிவங்களாக மாற்றுவதன் மூலம் அவுட்புட் சாதனங்கள் பயனர்களை தகவலை திறம்பட விளக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் அனுமதிக்கின்றன. அணுகல் தன்மை. அவுட்புட் சாதனங்கள் காட்சி, செவிவழி அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள் மூலம் தகவலை பெறவும் உணரவும் வெவ்வேறு வழிகளை வழங்குவதன் மூலம் கணினியை பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக ஆக்குகின்றன.
சுருக்கமாகச் சொன்னால், மானிட்டர்கள் மற்றும் பிரிண்டர்கள் போன்ற அவுட்புட் சாதனங்கள் கணினி அமைப்புகளின் அத்தியாவசிய கூறுகளாகும். இவை செயலாக்கப்பட்ட தரவை மனிதர்களுக்கு அணுகக்கூடிய மற்றும் பயனுள்ள வடிவங்களாக மாற்றுகின்றன. அவை அன்றாட கணினி பணிகள் முதல் சிறப்பு தொழில்முறை பயன்பாடுகள் வரை பரந்த அளவிலான செயல்பாடுகளை எளிதாக்குகின்றன. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடு மற்றும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துகின்றன. மென்பொருள் ஒரு கண்ணோட்டம். மென்பொருள் என்பது குறிப்பிட்ட பணிகளை எவ்வாறு செய்வது என்று கணினிக்கு சொல்லும் நிரல்கள் மற்றும் வழிமுறைகளின் தொகுப்பாகும். இது சிஸ்டம் மென்பொருள் மற்றும் அப்ளிகேஷன் மென்பொருள் என இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சிஸ்டம் மென்பொருள் இதில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் OS மற்றும் கணினி வளங்களை நிர்வகிக்கும் மற்றும் பராமரிக்கும் பயன்பாட்டு நிரல்கள் அடங்கும். அப்ளிகேஷன் மென்பொருள் இவை வேர்ட் ப்ராசஸர்கள், இணைய உலாவிகள் மற்றும் கேம்கள் போன்ற பயனர்களுக்கான குறிப்பிட்ட பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்ட நிரல்களாகும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது சிஸ்டம் மென்பொருளின் மிக முக்கியமான வகையாகும். இது கணினி வன்பொருள் மற்றும் பயனருக்கு இடையே ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறது, மற்ற மென்பொருள்கள் இயங்குவதற்கு நிலையான சூழலை வழங்குகிறது. இதன் செயல்பாடுகள் மற்றும் உதாரணங்களை இங்கே விரிவாக பார்ப்போம். இயக்க முறைமையின் செயல்பாடுகள். வள மேலாண்மை, CPU மேலாண்மை. OS திட்டமிடல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு CPU நேரத்தை ஒதுக்குகிறது. அனைத்து செயல்முறைகளும் போதுமான செயலாக்க நேரத்தை பெறுவதை உறுதி செய்கிறது. நினைவக மேலாண்மை. இது கணினியின் நினைவகத்தை நிர்வகிக்கிறது, ஒட்டுமொத்த கணினி செயல்திறனை மேம்படுத்தும் அதே வேளையில் நிரல்கள் மற்றும் தரவுகளுக்கான இடத்தை ஒதுக்குகிறது. சேமிப்பக மேலாண்மை. OS ஹார்ட் டிரைவ்கள், SSDக்கள் மற்றும் பிற சேமிப்பக சாதனங்களில் தரவு, சேமிப்பு மற்றும் மீட்டெடுப்பை கட்டுப்படுத்துகிறது. கோப்புகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் ஒழுங்கமைக்கிறது. சாதன மேலாண்மை. இது கணினி மற்றும் அதன் புற சாதனங்களுக்கு இடையிலான தொடர்பை நிர்வகிக்கிறது. உதாரணமாக பிரிண்டர்கள், மவுஸ்கள், கீபோர்டுகள். பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்த சாதன இயக்கிகளை பயன்படுத்துதல். பயனர் இடைமுகம். வரைகலை பயனர் இடைமுகம் GUI. பெரும்பாலான நவீன இயக்க முறைமைகள் ஒரு GUI-ஐ வழங்குகின்றன. இது விண்டோஸ், ஐகான்கள் மற்றும் மெனுக்கள் போன்ற வரைகலை கூறுகள் மூலம் பயனர்களை கணினியுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. இது கணினியை மிகவும் பயனர் நட்பு ரீதியானதாக மாற்றுகிறது. கட்டளை வரி இடைமுகம் CLI. சில இயக்க முறைமைகள் பணிகளை செய்ய கட்டளைகளை தட்டச்சு செய்ய விரும்பும் மேம்பட்ட பயனர்களுக்கு CLI-ஐ வழங்குகின்றன. இது சில பணிகளுக்கு மிகவும் திறமையானதாக இருக்கும் மற்றும் கணினியின் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்குகிறது. கோப்பு மேலாண்மை. OS சேமிப்பக சாதனங்களில் கோப்புகளை ஒழுங்கமைத்து நிர்வகிக்கிறது. கோப்பகங்கள் மற்றும் துணை கோப்பகங்களுடன் ஒரு படிநிலை கோப்பு முறைமை கட்டமைப்பை வழங்குகிறது. இது கோப்பு அனுமதிகள் மற்றும் பாதுகாப்பை கையாளுகிறது. பயனர்கள் கோப்புகளுக்கு பொருத்தமான அணுகலை பெறுவதை உறுதி செய்கிறது மற்றும் அங்கீகரிக்கப்படாத அணுகலிலிருந்து தரவை பாதுகாக்கிறது. செயல்முறை மேலாண்மை. OS செயல்முறைகளை இயக்குவதை கையாளுகிறது. இவை இயங்கும் நிரல்களின் நிகழ்வுகளாகும். இது செயல்முறை உருவாக்கத்தை நிர்வகிக்கிறது, செயல்படுத்துதல் மற்றும் நிறுத்துதல், நேரப் பகிர்வு மற்றும் செயல்முறை முன்னுரிமை போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி பல செயல்முறைகளை ஒரே நேரத்தில் மற்றும் திறமையாக இயங்க அனுமதிப்பதன் மூலம் இது பல்பணியை உறுதி செய்கிறது. பாதுகாப்பு மற்றும் அணுகல் கட்டுப்பாடு. மால்வேர் மற்றும் அங்கீகரிக்கப்படாத அணுகல் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து கணினியை பாதுகாக்க OS பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது. இது பயனர் கணக்குகள் மற்றும் அனுமதிகளை நிர்வகிக்கிறது. பயனர்கள் கணினி வளங்கள் மற்றும் தரவுகளுக்கு பொருத்தமான அணுகல் நிலைகளை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. நெட்வொர்க்கிங். OS நெட்வொர்க் இணைப்புகளை நிர்வகிக்கிறது. உள்ளூர் நெட்வொர்க்குகள் மற்றும் இணையம் வழியாக கணினிகளுக்கு இடையிலான தொடர்பை செயல்படுத்துகிறது. இது நெட்வொர்க்கிங் நெறிமுறைகள் மற்றும் சேவைகளை வழங்குகிறது. நெட்வொர்க் சாதனங்களில் தரவு பரிமாற்றம் மற்றும் வளப்பகிர்வை எளிதாக்குகிறது. இயக்க முறைமைகளின் உதாரணங்கள். விண்டோஸ். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விண்டோஸ் தனிநபர் கணினிகளுக்காக மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இயக்க முறைமைகளில் ஒன்றாகும். இது பயனர் நட்பு GUI, விரிவான வன்பொருள் ஆதரவு மற்றும் பயன்பாடுகளின் பரந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வழங்குகிறது. பிரபலமான பதிப்புகளில் விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 அடங்கும். இவை நவீன இடைமுகங்கள், வலுவான பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் சேவைகளுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. macOS. ஆப்பிளால் உருவாக்கப்பட்டது. macOS என்பது மேக் கணினிகளுக்கான இயக்க முறைமையாகும்.
இது அதன் நேர்த்தியான வடிவமைப்பு, பிற ஆப்பிள் தயாரிப்புகளுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையில் வலுவான கவனம் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது. macOS பிக் சர் மற்றும் macOS மான்ட்ரே போன்ற சமீபத்திய பதிப்புகள் மேம்பட்ட செயல்திறன், மேம்படுத்தப்பட்ட பயனர் அனுபவம் மற்றும் பரந்த அளவிலான உள்ளமைக்கப்பட்ட பயன்பாடுகள் போன்ற மேம்பட்ட அம்சங்களை வழங்குகின்றன. லினக்ஸ் என்பது ஒரு திறந்த மூல இயக்க முறைமையாகும். இது உபுண்டு, ஃபெடோரா மற்றும் டெபியன் போன்ற பல்வேறு விநியோகங்களில் டிஸ்ட்ரோஸ் வருகிறது. தனிப்பயனாக்கக்கூடிய மற்றும் நெகிழ்வான OSஐ விரும்பும் டெவலப்பர்கள், கணினி நிர்வாகிகள் மற்றும் பயனர்களிடையே இது பிரபலமானது. லினக்ஸ் அதன் நிலைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக அறியப்படுகிறது. இது சேவையகங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மற்றும் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளிலும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக ஆர்வலர்களாலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பயன்பாடுகள். மென்பொருள் இயக்க முறைமை அடித்தளத்தை வழங்கும் அதே வேளையில் பயன்பாட்டு மென்பொருள் பயனர்களை குறிப்பிட்ட பணிகளை செய்ய அனுமதிக்கிறது. உதாரணங்களில் உற்பத்தி திறன் மென்பொருள், சொல் செயலிகள், உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் வேர்ட், விரிதாள்கள், உதாரணமாக எக்ஸெல் மற்றும் விளக்கக்காட்சி மென்பொருள், உதாரணமாக பவர் பாயிண்ட் ஆகியவை அடங்கும். இணைய உலாவிகள், கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போன்ற நிரல்கள் பயனர்களை இணையத்தை அணுகவும் உலாவவும் அனுமதிக்கின்றன. மீடியா பிளேயர்கள், VLC மீடியா பிளேயர் மற்றும் விண்டோஸ் மீடியா பிளேயர் போன்ற ஆடியோ மற்றும் வீடியோ கோப்புகளை இயக்குவதற்கான மென்பொருள். விளையாட்டுகள். பொழுதுபோக்கிற்காக வடிவமைக்கப்பட்ட மென்பொருள், எளிய புதிர்கள் முதல் மல்டிபிளேயர் ஆன்லைன் கேம்களில் சிக்கலான உருவகப்படுத்துதல்கள் வரை. வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு கருவிகள். கிராஃபிக் வடிவமைப்பிற்கான பயன்பாடுகள், உதாரணமாக அடோபி போட்டோஷாப். மென்பொருள் மேம்பாடு, உதாரணமாக விஷுவல் ஸ்டுடியோ மற்றும் 3D மாடலிங், உதாரணமாக பிளெண்டர். முடிவுரை. மென்பொருள், குறிப்பாக இயக்க முறைமை, ஒரு கணினியின் செயல்பாட்டிற்கு இன்றியமையாதது. OS வன்பொருள் வளங்களை நிர்வகிக்கிறது, பயனர் இடைமுகத்தை வழங்குகிறது மற்றும் பயன்பாட்டு மென்பொருளை திறமையாக இயக்க அனுமதிக்கும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குகிறது. ஒன்றாக, கணினி மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் பயனர்களை பரந்த அளவிலான பணிகளை செய்ய அனுமதிக்கிறது, கணினிகளை வேலை, பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொடர்புக்கான பல்துறை மற்றும் சக்தி வாய்ந்த கருவிகளாக மாற்றுகிறது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி RAM கணினியின் செயல்திறன் மற்றும் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்காலிக சேமிப்பு. RAM என்பது குறுகிய கால தரவு சேமிப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை கணினி நினைவகம். பணிகளை செய்யும்போது CPU விரைவாக அணுக வேண்டிய தரவு மற்றும் வழிமுறைகளை இது தற்காலிகமாக வைத்திருக்கிறது. நோக்கம். RAM CPUவை அதிவேகத்தில் தரவை படிக்கவும் எழுதவும் அனுமதிக்கிறது. இது செயலிகளை இயக்குவதற்கும் கட்டளைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கும் அவசியம். RAM என்பது ஒரு நிலையற்ற நினைவகம், அதாவது சேமிக்கப்பட்ட தகவலை தக்கவைக்க இதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. கணினி அணைக்கப்படும் போது RAMில் சேமிக்கப்பட்ட அனைத்து தரவுகளும் அழிந்துவிடும். இந்த நிலையற்ற தன்மையால் தான் தரவை ஹார்ட் டிரைவ் அல்லது SSD போன்ற நிரந்தர சேமிப்பு சாதனத்தில் சேமிக்க வேண்டியுள்ளது. கணினி அணைக்கப்படும் போது தரவு இழப்பை தடுக்க இது உதவுகிறது. RAM எவ்வாறு செயல்படுகிறது? தரவு சேமிப்பு. நீங்கள் ஒரு புரோகிராமை திறக்கும்போது அது ஹார்ட் டிரைவிலிருந்து RAMிற்கு ஏற்றப்படுகிறது. இது மெதுவான ஹார்ட் டிரைவிலிருந்து நேரடியாக படிப்பதை விட புரோகிராமின் வழிமுறைகளையும் தரவையும் CPU மிக வேகமாக அணுக அனுமதிக்கிறது. மல்டிடாஸ்கிங். RAM பல புரோகிராம்களை குறிப்பிடத்தக்க தாமதமின்றி ஒரே நேரத்தில் இயங்க அனுமதிக்கிறது. ஒவ்வொரு புரோகிராமுக்கும் தேவையான தரவை CPU எளிதில் அணுகும் வகையில் இது வைத்திருக்கிறது. செயல்திறன் தாக்கம். ஒரு கணினியில் எவ்வளவு அதிக RAM இருக்கிறதோ அவ்வளவு அதிக தரவுகளையும் புரோகிராம்களையும் அதனால் கையாள முடியும். இதனால்தான் RAMஐ மேம்படுத்துவது, கேமிங், வீடியோ எடிட்டிங் மற்றும் சிக்கலான செயலிகளை இயக்குவது போன்ற பணிகளில் சிறந்த செயல்திறனை தருகிறது. RAM வகைகள். டைனமிக் RAM, DRAM. நவீன கணினிகளில் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான RAM வகை இது. தரவை தக்கவைக்க இது ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஸ்டேட்டிக் RAM, SRAM, DRAMஐ விட வேகமானது மற்றும் நம்பகமானது, ஆனால் அதிக விலையும் கூட. இது பொதுவாக கேஸ் மெமரி மற்றும் CPUக்களில் பயன்படுத்தப்படுகிறது. RAM விவரக்குறிப்புகள். கொள்ளளவு ஜிகாபைட்களில் GB அளவிடப்படுகிறது. அதிக கொள்ளளவு என்பது அதிக தரவை சேமிக்கவும் விரைவாக அணுகவும் முடியும் என்பதாகும். வேகம் மெகாஹெர்ட்ஸில் MHz அளவிடப்படுகிறது. அதிக வேகம் என்பது தரவை மிக வேகமாக படிக்கவும் எழுதவும் முடியும் என்பதாகும். ஃபார்ம் ஃபேக்டர் டெஸ்க்டாப்களுக்கான DMM மற்றும் லேப்டாப்களுக்கான SODMM ஆகியவை அடங்கும். RAMின் பங்கு மற்றும் செயல்பாட்டை புரிந்து கொள்வது.
கணினி அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் திறனில் அதன் முக்கியத்துவத்தை உணர உதவுகிறது. உங்கள் கணினி எவ்வளவு சீராகவும் வேகமாகவும் செயலிகளை இயக்கவும் தரவை செயலாக்கவும் முடியும் என்பதை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான பாகம் இது. கணினி சேமிப்பு, ஹார்ட் டிரைவ் SSD மற்றும் சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD சேமிப்பு சாதனங்கள் கணினியின் அத்தியாவசிய பாகங்களாகும். இவை டிஜிட்டல் தரவு மற்றும் புரோகிராம்களை சேமிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் பொறுப்பானவை. சேமிப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றிய விரிவான பார்வை இதோ. நிரந்தர சேமிப்பு. சேமிப்பு சாதனங்கள் நீண்ட கால தரவு தக்கவைப்பை வழங்குகின்றன, அதாவது கணினி அணைக்கப்பட்டாலும் அவை தரவை நிரந்தரமாக வைத்திருக்கும். நோக்கம்: அவை ஆபரேட்டிங் சிஸ்டம், செயலிகள், ஆவணங்கள், மீடியா கோப்புகள் மற்றும் பயனர்கள் அவ்வப்போது அணுக வேண்டிய பிற தரவுகளை சேமிக்கின்றன. சேமிப்பு சாதனங்களின் வகைகள். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் SSD பாகங்கள். SSD அக்கல் தரவை சேமிக்க காந்தப் பொருளால் பூசப்பட்ட சுழலும் வட்டுகளை பிளாட்டர்கள் பயன்படுத்துகின்றன. அவற்றில் தரவை படிக்க அல்லது எழுத பிளாட்டர்கள் மீது நகரும் ஒரு ரீட்ரைட் ஹெட் உள்ளது. கொள்ளளவு. SSDகள் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் பெரிய சேமிப்பு திறனை வழங்குகின்றன, பொதுவாக நூற்றுக்கணக்கான ஜிகாபைட் GB முதல் பல டெராபைட் DP வரை இருக்கும். வேகம். SSDகளுடன் ஒப்பிடும்போது இவை மெதுவான வாசிப்பு மற்றும் எழுதும் வேகத்தை கொண்டுள்ளன, ஏனெனில் இயந்திர பாகங்கள் நகர நேரம் எடுக்கும். நீடித்து உழைக்கும் தன்மை. நகரும் பாகங்கள் இருப்பதால் உடல் ரீதியான சேதங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது. சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD சோல்கள். SSDகள் தரவை சேமிக்க USB டிரைவ்களில் உள்ளதைப் போன்ற ஃபிளாஷ் மெமரி சிப்களை பயன்படுத்துகின்றன. அவற்றில் நகரும் பாகங்கள் இல்லை. கொள்ளளவு. SSDகள் SSDகளை போன்ற கொள்ளளவுகளில் கிடைக்கின்றன, ஆனால் அவை ஒரு ஜிகாபைட்டுக்கு அதிக விலை கொண்டவை. வேகம். SSDகளை விட கணிசமாக வேகமானது, விரைவான பூட் நேரங்கள், வேகமான கோப்பு இடமாற்றங்கள் மற்றும் ஒட்டுமொத்த மேம்பட்ட கணினி செயல்திறனை வழங்குகிறது. நீடித்து உழைக்கும் தன்மை. நகரும் பாகங்கள் இல்லாததால் அதிக நீடித்த மற்றும் நம்பகமானது, இது உடல் ரீதியான சேதங்களுக்கு குறைவாக ஆளாகிறது. சேமிப்பு எவ்வாறு செயல்படுகிறது? தரவு சேமிப்பு. நீங்கள் ஒரு கோப்பை சேமிக்கும் போது, ஒரு நிரலை நிறுவும் போது அல்லது மீடியாவை பதிவிறக்கும் போது தரவு சேமிப்பு சாதனத்தில் எழுதப்படுகிறது. இயக்க முறைமை தரவு எங்கே மற்றும் எப்படி சேமிக்கப்படுகிறது என்பதை நிர்வகிக்கிறது. தரவு மீட்டெடுப்பு. நீங்கள் ஒரு கோப்பை திறக்கும் போது அல்லது நிரலை இயக்கும் போது தரவு சேமிப்பு சாதனத்திலிருந்து படித்து CPU-வின் விரைவான அணுகலுக்காக ரேமில் ஏற்றப்படுகிறது. சேமிப்பு சாதனம் கோப்புகள் மற்றும் கோப்பகங்களை ஒழுங்கமைக்க, நிர்வகிக்க விண்டோஸில் NTFS, Mac OS LS, FS+, லினக்ஸில் ext4 போன்ற கோப்பு முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நன்மைகள் மற்றும் தீமைகள். STT மற்றும் SSD இடையே தேர்வு செய்தல். செயல்திறன் தேவைகள். கேமிங், வீடியோ எடிட்டிங் மற்றும் இயக்க முறைமையை இயக்குதல் போன்ற விரைவான தரவு அணுகல் தேவைப்படும் பணிகளுக்கு SSDகள் விரும்பத்தக்கவை. பட்ஜெட் பரிசீலனைகள். காப்பு பிரதிகள் அல்லது மீடியா லைப்ரரிகள் போன்ற வேகம் குறைவாக தேவைப்படும் இடங்களில் அதிக அளவு தரவை சேமிப்பதற்கான செலவு குறைந்த தீர்வாக HDDகள் உள்ளன. ஹைபிரிட் தீர்வுகள். சில அமைப்புகள் செலவு மற்றும் செயல்திறனை சமநிலைப்படுத்த ஹைபிரிட் டிரைவ்கள் அல்லது SSDகள் எனப்படும் இரண்டின் கலவையை பயன்படுத்துகின்றன. கூடுதலாக, பல கணினிகள் இயக்க முறைமை மற்றும் அத்தியாவசிய பயன்பாடுகளுக்கு SSDயையும் பெரிய கோப்புகளை சேமிக்க STTயையும் பயன்படுத்துகின்றன. முக்கிய விவரக்குறிப்புகள். கொள்ளளவு. சேமிக்கக்கூடிய தரவின் அளவு ஜிகாபைட், GB அல்லது டெராபைட் TB-இல் அளவிடப்படுகிறது. வாசிப்பு எழுதும் வேகம். சாதனத்திலிருந்து தரவை படிக்கக்கூடிய அல்லது எழுதக்கூடிய வேகம் பெரும்பாலும் வினாடிக்கு மெகாபைட்களில் அளவிடப்படுகிறது. MBS. ஃபார்ம் ஃபேக்டர். உடல் அளவு மற்றும் வடிவம். HDDகளுக்கு 2.5 அங்குலம் அல்லது 3.5 அங்குலம் மற்றும் SSDகளுக்கு 2.5 அங்குலம் அல்லது M.2 போன்றவை. இடைமுகம். இணைப்பு வகை. HDD மற்றும் SSD இரண்டிற்கும் பொதுவான SATA அல்லது SSDகளுக்கான புதிய வேகமான இடைமுகமான NVMe போன்றவை. சுருக்கமாகச் சொன்னால், தரவை நிரந்தரமாக தக்கவைக்க HDD மற்றும் SSD போன்ற சேமிப்பு சாதனங்கள் முக்கியமானவை. இயக்க முறைமை, பயன்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட கோப்புகளை சேமிக்க தேவையான இடத்தை அவை வழங்குகின்றன. SSDகள் அதிக வேகம் மற்றும் நீடித்துழைப்பை தருகின்றன, அதே சமயம் HDDகள் குறைந்த விலையில் அதிக சேமிப்பை தருகின்றன. இந்த சேமிப்பு வகைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்வது
பயனர்கள் தங்களின் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டின் அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. கணினிகளின் வகைகள் 1. தனிநபர் கணினிகள் பிசிக்கல் டெஸ்க்டாப்புகள். நோக்கம்: ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொதுவாக ஒரு மேஜையில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. பாகங்கள்: இது ஒரு மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் மற்றும் ஒரு CPU டவர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பயன்பாடு: கேமிங், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் போன்ற அதிக செயலாக்கத்திறன் மற்றும் சேமிப்பு தேவைப்படும் பணிகளுக்கு இது மிகவும் ஏற்றது. நன்மைகள்: பொதுவாக லேப்டாப்களை விட அதிக சக்தி வாய்ந்தவை மற்றும் மேம்படுத்துவது எளிது. இவை பெரிய திரைகள் மற்றும் வசதியான கீபோர்டுகளுடன் சிறந்த பணிச்சூழலை வழங்குகின்றன. லேப்டாப்கள். நோக்கம்: பயணத்தின் போது பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட கையடக்க கணினிகள். பாகங்கள்: ஒரே யூனிட்டிற்குள் ஒருங்கிணைக்கப்பட்ட மானிட்டர், கீபோர்டு, டச்பேட் மற்றும் பேட்டரி. பயன்பாடு: இணையத்தில் உலாவுதல், வீடியோக்கள் பார்ப்பது முதல் அலுவலக பணிகள் மற்றும் சாதாரண கேமிங் வரை பலவற்றிற்கு ஏற்றது. நன்மைகள்: எங்கும் எடுத்துச் செல்லும் வசதி, பயனர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் வேலை செய்ய அனுமதிக்கிறது. 2. ஒர்க் ஸ்டேஷன்கள். நோக்கம்: தொழில்நுட்ப அல்லது அறிவியல் பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட உயர் செயல்திறன் கொண்ட பிசிக்கல் பாகங்கள். டெஸ்க்டாப்புகளைப் போன்றது, ஆனால் அதிக சக்தி வாய்ந்த ப்ராசஸர்கள், மெமரி மற்றும் கிராபிக்ஸ் திறன்களை கொண்டது. பயன்பாடு: பொறியியல், கட்டிடக்கலை, வீடியோ எடிட்டிங் மற்றும் 3D ரெண்டரிங் போன்ற துறைகளில் உள்ள நிபுணர்களால் பயன்படுத்தப்படுகிறது. நன்மைகள்: கடினமான பணிகளுக்கான மேம்பட்ட செயல்திறன், பெரும்பாலும் பல மானிட்டர்கள் மற்றும் சிறப்பு வன்பொருளுக்கான ஆதரவுடன். 3. சர்வர்கள். நோக்கம்: நெட்வொர்க் மூலம் மற்ற கணினிகளுக்கு தரவு, வளங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் கணினிகள். பாகங்கள்: உயர் செயல்திறன் கொண்ட CPUக்கள், அதிக அளவு ரேம், பல சேமிப்பு டிரைவுகள் மற்றும் கூடுதல் மின் விநியோகங்கள். பயன்பாடு: இணையதளங்களை ஹோஸ்ட் செய்தல், நெட்வொர்க் வளங்களை நிர்வகித்தல், நிறுவன பயன்பாடுகளை இயக்குதல் மற்றும் தரவை சேமித்தல். நன்மைகள்: நம்பகத்தன்மை, அளவிடுதல் மற்றும் தொடர்ச்சியான செயல்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டு பெரும்பாலும் தரவு மையங்களில் வைக்கப்படுகின்றன. 4. மெயின்பிரேம்கள். நோக்கம்: பெரிய அளவிலான கணினி பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய சக்தி வாய்ந்த அமைப்புகள். பாகங்கள்: பல CPUக்கள், அதிக அளவு ரேம் மற்றும் சேமிப்பு மற்றும் மேம்பட்ட உள்ளீடு வெளியீடு திறன்கள். பயன்பாடு: பரிவர்த்தனை செயலாக்கம், பெரிய அளவிலான தரவுத்தள மேலாண்மை மற்றும் நிறுவன வள திட்டமிடல் போன்ற முக்கியமான பயன்பாடுகளுக்காக பெரிய நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. நன்மைகள்: விதிவிலக்கான நம்பகத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் மிகப்பெரிய அளவிலான தரவு மற்றும் ஒரே நேரத்தில் நடக்கும் பரிவர்த்தனைகளை கையாளும் திறன். 5. சூப்பர் கம்ப்யூட்டர்கள். நோக்கம்: சிக்கலான உருவகப்படுத்துதல்கள் மற்றும் கணக்கீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கணினிகள். கூறுகள்: இணையாகச் செயல்படும் ஆயிரக்கணக்கான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்முறைகள். பயன்பாடு: அறிவியல் ஆராய்ச்சி, வானிலை முன்னறிவிப்பு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் மூலக்கூறு மாதிரியாக்கம். நன்மைகள்: நிகரற்ற செயலாக்கத்திறன், வினாடிக்கு பில்லியன் கணக்கான கணக்கீடுகளை செய்யும் திறன் கொண்டது. 6. டேப்லெட்டுகள். நோக்கம்: எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய தொடுதிரை கணினிகள். கூறுகள்: தொடுதிரை, டிஸ்ப்ளே, பேட்டரி மற்றும் பொதுவாக ஒரு மெய்நிகர் விசைப்பலகை. பயன்பாடு: இணையத்தில் உலாவுவதற்கும், மீடியாக்களை பார்ப்பதற்கும், மின் புத்தகங்களை படிப்பதற்கும் மற்றும் எளிய வேலைகளுக்கும் ஏற்றது. நன்மைகள்: எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியது, பயன்படுத்த எளிதானது மற்றும் சாதாரண பயன்பாட்டிற்கு ஏற்றது. 7. ஸ்மார்ட் போன்கள். நோக்கம்: தொலைபேசி மற்றும் கணினி கூறுகளை இணைக்கும் சிறிய கையடக்க சாதனங்கள். தொடுதிரை செயலி, நினைவக சேமிப்பு மற்றும் பல்வேறு சென்சார்கள். பயன்பாடு: தகவல் தொடர்பு, இணைய உலாவுதல், சமூக ஊடகங்கள், புகைப்படம் எடுத்தல், வழிசெலுத்தல் மற்றும் பல்வேறு செயலிகளை இயக்குதல். நன்மைகள்: மிகச்சிறந்த கையடக்கத்தன்மை, பல செயல்பாடுகள் மற்றும் இணைப்பு வசதி. 8. உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள். நோக்கம்: பெரிய சாதனங்களுக்குள் உட்பொதிக்கப்பட்ட சிறப்பு கணினி அமைப்புகள். கூறுகள்: குறிப்பிட்ட மென்பொருளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட மைக்ரோ கண்ட்ரோலர்கள் அல்லது மைக்ரோ பிராசஸர்கள். பயன்பாடு: மைக்ரோவேவ் கார்கள், மருத்துவ சாதனங்கள் மற்றும் தொழில்துறை இயந்திரங்கள் போன்ற அன்றாட உபகரணங்களில் காணப்படுகின்றன. நன்மைகள்: குறிப்பிட்ட பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டது, அவற்றின் பயன்பாடுகளுக்குள் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை வழங்குகிறது.
ஒவ்வொரு வகை கணினியும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. அன்றாட தனிப்பட்ட பயன்பாடு முதல் சிறப்பு தொழில்முறை பயன்பாடுகள் வரை பரந்த அளவிலான பணிகளை பூர்த்தி செய்ய பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன. லேப்டாப் கணினியை பிரித்து அமைத்தல். இந்த பாடநெறி முற்றிலும் ஆரம்ப நிலையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதற்கு முன் கணினியை பயன்படுத்தியதே இல்லை என்றால், இந்த படிப்படியான வழிகாட்டி புதிய கணினியை அமைத்து அதை எளிதாக பயன்படுத்த தொடங்க உதவும். இடத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் கணினியை பிரித்து அமைக்க சுத்தமான சமமான மேற்பரப்பு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது எந்த பாகங்களும் தொலைந்து போவதையோ அல்லது சேதமடைவதையோ தடுக்க உதவும். பெட்டியை திறக்கவும். கத்தரிக்கோலை பயன்படுத்தி பெட்டியை கவனமாக திறக்கவும். உள்ளே இருக்கும் பொருட்கள் சேதமடையாமல் கவனமாக இருங்கள். பாகங்களை அகற்றவும். ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொன்றாக வெளியே எடுக்கவும். பொதுவாக நீங்கள் பின்வரும் பொருட்களை காண்பீர்கள்: லேப்டாப் மின் கேபிள்கள், அறிவுறுத்தல் கையேடுகள் மற்றும் உத்தரவாத அட்டைகள். சேதமுள்ளதா என சரிபார்க்கவும். ஷிப்பிங்கின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் சேதங்கள் உள்ளதா என்று அனைத்து பாகங்களையும் ஆய்வு செய்யுங்கள். லேப்டாப்பை அமைத்தல். லேப்டாப்பை அதன் பேக்கேஜிங்கிலிருந்து வெளியே எடுத்து ஏதேனும் பாதுகாப்பு உரைகளை அகற்றவும். லேப்டாப்பின் பவர் அடாப்டரை லேப்டாப்புடன் இணைக்கவும். பின்னர் அதை மின்சார சாக்கெட்டில் செருகவும். பல லேப்டாப்கள் ஓரளவு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் வந்தாலும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஒன்றை தொடங்குவது நல்லது. லேப்டாப்பை திறக்க மூடியை உயர்த்தி விசைப்பலகை மற்றும் திரையை அணுகவும். பவரை ஆன் செய்யவும். பவர் பட்டனை அழுத்தவும். இது பொதுவாக கீபோர்டிற்கு மேலே அல்லது பக்கவாட்டில் இருக்கும். ஆரம்ப மென்பொருள் அமைப்பு. ஆபரேட்டிங் சிஸ்டம் அமைப்பு. உங்கள் மொழி, பிராந்தியம் மற்றும் கீபோர்டு அமைப்பை தேர்ந்தெடுக்க திரையில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். நீங்கள் வயர்லெஸ் இணைப்பை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வைஃபை நெட்வொர்க்குடன் இணைக்கவும். விண்டோஸிற்கு உங்கள் மைக்ரோசாஃப்ட் கணக்கு அல்லது மேக் ஓஎஸ்க்கு ஆப்பிள் ஐடி மூலம் உள்நுழையவும். கேட்கப்பட்டால் பயனர் கணக்கு மற்றும் கடவுச்சொல்லை அமைக்கவும். வாழ்த்துக்கள். அடுத்து என்ன? முடித்துவிட்டீர்கள். மெயின் டெஸ்க்டாப் திரையை பார்த்தவுடன் உங்கள் கணினி அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டு பயன்படுத்த தயாராக உள்ளது. நீங்கள் அதை பெட்டியிலிருந்து எடுத்து முழுமையாக செயல்படும் நிலைக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்துள்ளீர்கள். இது மாட்யூல் 2ற்கு செல்வதற்கான சரியான இடமாகும். இப்பொழுது அடிப்படை அமைப்பு முடிந்துவிட்டதால் இந்த கணினியை எப்படி உங்களுடையதாக மாற்றுவது என்று பார்ப்போம். அடுத்த மாடியூலில் வெப் பிரவுசர், ஆபீஸ் மென்பொருள் மற்றும் பாதுகாப்பு கருவிகள் போன்ற அத்தியாவசிய செயலிகளை நிறுவுவது பற்றி பார்ப்போம். வால்பேப்பர் மாற்றுதல், டிஸ்பிளே ஆப்ஷன்களை சரிசெய்தல் மற்றும் உங்கள் பணியிடத்தை ஒழுங்கமைக்க செட்டிங்ஸை தனிப்பயனாக்குதல். இறுதியாக ஃபைல் சிஸ்டத்தை பயன்படுத்துவது மற்றும் உங்கள் ஆவணங்களை சேமிப்பது, ஒழுங்கமைப்பது மற்றும் தேடுவது எப்படி என்பதை புரிந்துகொள்வது.